ethics and terms of audit engagement. Part 1 of the ethics write about meaning of ethics and need for professional ethics in professional audit. Profession of audit need for ethics வந்து ஆடிட்டிங்கில் எவ்வளோ தேவை அப்படின்றது கேட்குறேன். சரியா? இப்போ வந்து term ethics means moral principle. Term ethics means moral principle which governs the person's behavior. ethics அப்படின்னா மீன்ஸ் moral principle. அவ்வளோதான். moral principle நெறிமுறைகள் பண்ணுவோம்ல, அதை moral principle governs with the person behavior or conducting an activity. It's a branch of knowledge, deals with moral principles. branch of knowledge ethicsனால் எல்லாமே தெரிஞ்சுருக்காங்க. அந்த மாதிரி deals with moral principles. ethics is something which comes from an individual intrinsically, உள்ளேருந்து வரணும் நமக்கே. it is indicated in the habit and temperament, அதுவும் habit மாதிரி temperament of an individual, so that there are an overall culture of ethics. The forces has to be strong enough to withstand only any selfish motive and temptation. அவ்வளோதான். அடுத்து வந்து, it is a state of mind, act and perform in accordance with the moral principle. Ethics is the science of moral and human conduct. Such moral principles and rules conduct imposes obligation upon an individual. அப்போ எத்திக்ஸ்னால் என்னென்னா, moral principle person behaviorலேருந்து வரும். அது வந்து அது person behavior, branch of knowledge, moral principle இருக்கணும். பட் ethics which comes from individual intrinsically வரணும். habit and temperament of individual, ஒரு ஹேபிட்டாக இருக்கணும் அவங்களுக்கு எத்திக்ஸ்ன்றது. state of mind and performance in perform in accordance with the moral principle. Ethics is the science of moral and human conduct. அவ்வளோதான். ஏன் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் வேணும்? அதுக்கு ஒரு 10 பாயிண்ட் இருக்குது. ஏன்னா நாட்டாக கிடைக்குங்க எல்லாத்துக்கும் லா, மெடிசின், இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்கிற மாதிரி ஆடிட்டிங் ப்ரொஃபஷனுக்கும் எக்ஸப்ஷன் கிடையாது. அதுக்கும் கோட் ஆஃப் எத்திக்ஸ் இருக்குது. இட்ஸ் a manifold, it is due to reason for the society. It is a reason for the society. சரியா? in general government client, taxing authority, employees, investor, business, financing community in particular have reposed tremendous trust in the rendered service. அவங்க இந்த ட்ரஸ்ட் எல்லாம் இருக்கிறது மூலமாக நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இருந்தால் அதெல்லாம் இந்த மாதிரி ட்ரஸ்ட் இருக்கும் அப்படின்றது மாதிரி. சரியா? the purpose of an assurance engagement அதோட பர்பஸ் என்ன? enhance the confidence of intended user. அசூரன்ஸ் என்கேஜ்மெண்ட்னா என்ன? என்ஹான்சர் அது வந்து எப்படின்னா, த யூசர் நீட் டு ட்ரஸ்ட் த பர்சன் ஹூ இஸ் ப்ரொவைடிங் சர்வீசஸ். இப்போ சார்ட்டர் அக்கௌண்ட் ப்ரொவைட் பண்ணால் அவனுக்கு வந்து ஒரு ட்ரஸ்ட் இருக்கும் அவன் மேலே. அவ்வளோதான். ரெண்டாவது பாயிண்ட். மூணாவது பாயிண்ட் என்ன? இது ஆர் பேஸ்ட் ஆன் மொராலிட்டி. அதே தான் ஹியூமன் நேச்சர் பீயிங் இஸ் வாட் இஸ் மேன் அப்ளைசஸ் இஸ் பர்சனல் கெயின் above service. Therefore the person who is an individual as a class are willing to place public goods above their personal gains, have enjoyed the respect of honor, but such relationship can be maintained and enhanced only the professional body which they belong to interpret the concept of public interest as broadly as possible. based on morality. அவ்வளோதான். அடுத்து வந்து த ரெஸ்பெக்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் என்ஜாய் பை த ப்ரொஃபஷன். த ரெஸ்பெக்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் என்ஜாய் எப்போ வந்து நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் அண்ட் கான்ஃபிடன்ஸ் வந்து நமக்கு கொடுப்பாங்க எப்போ அப்படின்னா, நம்ம ஸ்ட்ரிக்ட்னஸ் அண்ட் ஸ்டெபிள்னஸ் ஆஃப் எத்திக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா நமக்கு இப்போ நல்லா இருக்கேன் அப்படின்னு நமக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கிடைக்கும். அஞ்சாவது டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர்ஸ் அக்கௌண்டன்சி ப்ரொஃபஷன் இஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி டு ஆக்ட் அஸ் பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். அடுத்து ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் இஸ் டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ப்ரொஃபஷன் ஆஸ் அ ஹோல் அண்ட் ஆக்ட் அஸ் அ சீல் தட் எனேபிள்ஸ் அஸ் டு கமாண்ட் ரெஸ்பெக்ட். ரைட்டா? அடுத்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எய்தர் ப்ராக்டிஸ் ஆர் சர்வீஸ் எது பண்ணாலும் ஆஸ் அபைட் எத்திக்கல் பிஹேவியர் இருக்கணும். தேர் எக்ஸ்பெக்டட் டு ஃபாலோ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் while performing the duties. Service users of professional should be able to feel secure that they are existing for a more professional ethics which governs the provision of those service. இருக்கணும். சார்ட்டரை கூட நீ சர்வீஸாக பண்ணு, ப்ராக்டிஸ் பண்ணி என்ன பண்ணால் அது எத்திக்ஸிலோட இருந்தீங்கன்னா அது யூசர்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனலுக்கு ஒரு செக்யூராக ஃபீல் பண்ணுவாங்க. ரைட்டா? அடுத்து இட் இஸ் ஸ்பிரிட் ஆஃப் திங்ஸ் தட் த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஆஃப் இந்தியா requires its members comply with the principle of ethics. Requires the compliance with the principle of ethics while performing their duties. Ethics of chartered accountant have therefore been codified as ethical compliance as always been a physical philosophy of a profession. இருக்கணும். ஐசிஏ சொல்லியிருக்காங்க நீ எத்திக்ஸோட தான் இருக்கணும். பட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வெதர் இன் ப்ராக்டிஸ் அண்ட் சர்வீஸ் ரெக்வயர்ட் டு கம்ப்ளை வித் த ப்ரொவிஷன் ஆஃப் கோட் ஆஃப் எத்திக்ஸ். கம்ப்ளை வித் த கோட் ஆஃப் எத்திக்ஸ். இது வேணா பண்ணு. எத்திக்ஸு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இருந்தால் இப்போ இந்த என் பாயிண்டில் என்ன சொல்கிறேன், ஃபஸ்ட்டு எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி உனக்கு எத்திக்ஸ் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்டில் என்ன சொல்லியிருக்கேன்னா, டேக்ஸ், மெடிசின் லா எல்லாத்துக்கும் இருக்கிற மாதிரி ஆடிட்டிங்கும் இது இருக்குது. நீ அந்த எத்திக்ஸ் எல்லாம் இருக்கிறனால தான் ட்ரெமெண்டஸ் ட்ரஸ்ட்டு எல்லாருக்கும் இருக்குது. ரெண்டாவது வந்து அசூரன்ஸ் வேணால் என்ஹான்ஸ் பர்பஸ் என்னென்னா என்ஹான்ஸ் டிகிரி ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அப்போ வந்து யூசர் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. சரியா? மூணாவது
பேஸ்ட் ஆன் மொராலிட்டி தான். ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் மொத்தமே நம்ம பேஸ்ட் ஆன் மொராலிட்டினா என்ன, முன்னாடி எத்திக்ஸ்னா நம்ம உள்ளேருந்து இன்ட்ரெஸ்டிக்லி வரணும், ப்ரொஃபஷனல் பாடி எல்லாமே மெயின்டைன் பண்ணணும். அதுக்கு அடுத்து 4வது என்ன சொல்கிறாங்கன்னா, த ரெஸ்பெக்ட் ஆஃப் கான்ஃபிடென்ஸ். எப்போ நமக்கு வந்து ரெஸ்பெக்ட் அந்த கம்பெனிலாம் என்ஜாய் பண்ண முடியும், நம்ம எத்திக்ஸோட இருந்தால் மற்றவங்க நம்மளை மேலே ஒரு ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, அவ்வளோதான். அடுத்து டிஸ்டிங்விஷிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் அக்செப்டன்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, பப்ளிக் இன்ட்ரெஸ்ட். பப்ளிக் மேலே இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தோம்னா நமக்கு வந்து எத்திக்ஸில் இருக்கேன் அப்படின்ட்டு. ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் சீக்ஸ் டு ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் த ப்ரொஃபஷன் as a whole and act as a shield that enables the command ரெஸ்பெக்ட். அடுத்து சார்ட்டர் அக்கௌண்டன்ட். சார்ட்டர் அக்கௌண்டன்ட் வந்து ப்ராக்டிஸாக இருந்தாலும் சரி, இதாக இருந்தாலும் சரி, நீ எத்திக்ஸாக ஃபாலோ பண்ணணும். அடுத்து ரெக்வர்ஸ் மெம்பர்ஸ் கம்ப்ளை த பிரின்சிபல், ஐசிஐன்னு சொல்கிறாங்க நீ ஃபாலோ பண்ணணும்னு. ப்ராக்டிஸ் கோட் ஆஃப் எத்திக்ஸ்லேயும் நீ ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறாங்க, ரைட்டா? கோட் ஆஃப் எத்திக்ஸ்லேயும் ஃபாலோ பண்ண. லாஸ்ட் வந்து எனி டீவியேஷன் ஃப்ரம் த எத்திக்கல் ரெஸ்பான்சிபிலிட்டி. இப்போ இவ்வளோலாம் இது பண்ணணும், இப்போ எதுவும் இதில் டீவியேஷன் இருந்துச்சுன்னு வச்சுக்க முடிஞ்சு. ரெஸ்பான்சிபிலிட்டி brings a disciplinary mechanism into action against the chartered accountant, which may result into fine, suspension, membership, removal from the membership. இதெல்லாம் நடக்கும். இதெல்லாம் நீ ஒழுங்காக இல்லை அப்படின்னா முடிஞ்சு கதை. அடுத்து 2வது கேள்வி என்னென்னா, ரைட் அபவுட் பிரின்சிபல் பேஸ்ட் அப்ரோச் அண்ட் ரூல் பேஸ்ட் அப்ரோச். ஒன்று பிரின்சிபல் பேஸ்ட் அப்ரோச்னா என்னென்ன பிரின்சிபல்ஸ் இருக்கோ அது பேஸ் பண்ணி நம்மளோட நாலேஜ், எடிட்டரோட நாலேஜை வச்சு நீ இது பண்ணலாம். ரூல் பேஸ்ட் அப்ரோச்னா என்னதான் உனக்கு நாலேஜ் இருந்தாலும் அதில் என்ன போட்டிருக்கோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். இப்போ ஃபஸ்ட்டு என்னென்னா, ethical guidance may follow principle based approach or rule based approach. The essence of principle based approach essence of principle based approach approach to ethics is that it requires compliance with spirit of ethics. It requires accountant to exercise the professional judgment in every situation based upon the professional knowledge, skill, expertise. It requires that accountant should use a professional judgment to evaluate every situation to arrive at a conclusion. In the essence of principle based approach to ethics is that there is required compliance with the spirit of ethics. It requires accountant to exercise professional judgment in every ethical guidance. Follow the principle based approach or rule based approach. The essence of principle based approach என்னன்னா, ethics is that it requires compliance with the spirit of ethics. It requires the accountant to exercise the professional judgment in every situation based upon the professional knowledge, skill, expertise. It requires that the accountant should use professional judgment to evaluate every situation to arrive at conclusion. எல்லா சிச்சுவேஷன் பண்ணி ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் மூலமாக நீ ஒரு கன்க்ளூஷன் எடுக்கலாம். ஹவவர் ரூல் பேஸ்ட் அப்ரோச்சாக இருந்துச்சுன்னா ஸ்ட்ரிக்ட்லி ஃபாலோ த கிளியர்லி எஸ்டாப்ளிஷ்ட் ரூல்ஸ். It may lead to the narrow outlook and spirit of ethics may overlooked while strictly adhering the rules. Following rules based approach is somewhat rigid as it may not possible to deal with every practical situation relying upon rules. அவ்வளோ ஃபஸ்ட்டு ரூல் பேஸ்ட் அப்ரோச்சா, சாரி பிரின்சிபல் பேஸ்ட் அப்ரோச்னா ரெக்வெஸ்ட் கம்ப்ளைன்ஸ் ஸ்பிரிட் ஆஃப் எத்திக்ஸ், எக்ஸைஸ் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் பேஸ்ட் அப்பான் திஸ் நாலேஜ் அண்ட் ஸ்கில்ஸ். யூ கன்க்ளூட் த evaluate the situation and conclude the conclusion. However, rule-based approach strictly follows a certain rules, established rules and narrow outlook. Spirit of ethics may overlooked while strictly adhering the rules. சரியா? Spirit of ethics ஓட overlook பண்ணணும், அவ்வளோதான். Therefore, it is necessary that the spirit of code is followed. ரைட். மூணாவது முக்கியமானது கேள்வி இதான். ஆமாம். வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனாலிட்டி? வாட் ஆர் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனாலிட்டி? என்னன்னா, ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் எத்திக்ஸ் எஸ்டாப்ளிஷ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிஹேவியர். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ஆஃப் எத்திக்ஸ் எஸ்டாப்ளிஷ் த ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிஹேவியர். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ் ஆஃப் எத்திக்ஸ் எஸ்டாப்ளிஷ் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் ஆஃப் பிஹேவியர் எக்ஸ்பெக்டட் ஆஃப் த ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட். ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் ஷால் கம்ப்ளை வித் ஈச் ஆஃப் த ஃபண்டமெண்டல் பிரின்சிபல். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் என்ன? இது எல்லாமே ஒரு அக்கௌண்டன்ட் இருக்கணும், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இருக்கணும். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். இன்டெகிரிட்டி இருக்கணும், அப்ஜெக்டிவிட்டி இருக்கணும், ப்ரொஃபஷனல் கம்பிடன்ஸ் அண்ட் டியூ கேர் இருக்கணும், கான்ஃபிடென்ஷியாலிட்டி இருக்கணும், ப்ரொஃபஷனல் பிஹேவியர் இருக்கணும். 5 ஃபண்டமெண்டல் விஷயமும் ஒரு ப்ரொஃபஷன் கிட்ட இருக்கணும். அப்போ தான் அது ஒரு பிரின்சிபல், ஒரு ப்ரொஃபஷனல் எத்திக்ஸில் இருக்கேன் அப்படின்னு அர்த்தம். 5னா என்னென்ன? இன்டெகிரிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, ப்ரொஃபஷனல் கம்பிடன்ஸ் அண்ட் டியூ கேர், கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ப்ரொஃபஷனல் பிஹேவியர். முதல்ல இன்டெகிரிட்டி பார்ப்போம். இன்டெகிரிட்டினா ஆனஸ்ட், அந்த மாதிரி ஆனஸ்ட். இப்போ அதில் ஃபஸ்ட்டு நான் இன்டெகிரிட்டினா ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் ஷால் கம்ப்ளை வித் த பிரின்சிபல் ஆஃப் இன்டெகிரிட்டியில் இருக்கணும். விச் ரெக்வயர்ஸ் அன் அக்கௌண்டன்ட் டு பி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் ஹானஸ்ட் இன் ஆல் ப்ரொஃபஷனல் அண்ட் பிஸ்னஸ். அவ்வளோதான். ஃபஸ்ட்டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் வந்து நீ கம்ப்ளை வித் இன்டெகிரிட்டியில் இருக்கணும். இட் ரெக்வெஸ்ட் ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் ஆனஸ்ட் அக்கௌண்டன்ட், ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் அண்ட் ஆனஸ்ட் ஆல் ப்ரொஃபஷனல் அண்ட் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப். இன்டெகிரிட்டி இம்ப்ளைஸ் ஃபேர் டீலிங் அண்ட் ட்ரூத்ஃபுல்னஸ். அது இன்டெகிரிட்டியாக இருந்தாலே நீ ஒரு ஃபேர் டீலிங் அண்ட் ட்ரூத் கரெக்ட். ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் ஷால் நாட் knowingly be associated with reports. Professional accountant shall not knowingly be associated with the reports, written communication or other information where the accountant believes
that the information contains என்னென்னா materiality false or misleading statement, contains statement or information provided negligently, or omits or obscure required information where such omissions or obscurity would be misleading, shall not come knowingly associated with reports. அப்போ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் ஷெல் நாட் நோயிங்லி தெரியலையா பி அசோசியேட்டட் வித் ரிப்போர்ட் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அசோசியேட்டட் வித் ரிப்போர்ட்ஸ் ரிட்டர்ன்ஸ் கம்யூனிகேஷன் அதர் இன்ஃபர்மேஷன் வேர் த அக்கௌண்டன்ட் பிலீவ்ஸ் தட் த கம்யூனிகேஷன் கண்டைன்ஸ் a material false or misleading statement, contains statement or information provided negligently or omits obscure required information where such omission or obscurity would be misleading. இது இந்த பாயிண்ட் ஏதோ இதெல்லாம் செக் பண்ணணும் நம்பினா இதெல்லாம் தப்புன்னு தெரிஞ்சால் இதெல்லாம் செக் பண்ணணும் போல் மெட்டீரியலி ஃபால்ஸ் ஆர் மிஸ்லீடிங் இருக்கான்னு பார்க்கணும் கண்டென்ட்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன் தெரியல இது என்னென்னு மொதல் பாயிண்ட் அவ்வளோதான் மொதல் பாயிண்ட் கன்ஃபார்ம் பிரின்சிபல் இன்டெகிரிட்டி கீழே இருக்கணும் அது இருக்கணும்னா நீ ஆனஸ்ட்டாகவும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாகவும் இருக்கணும் ஆல் பிஸ்னஸ் ரிலேஷன் பிஸ்னஸ் ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப்பில் ரெண்டாவது ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் ஷால் நாட் நோயிங்லி தி அசோசியேட்டட் வித் ரிப்போர்ட்ஸ் ரிட்டன் கம்யூனிகேஷன் ஆர் அதர் இன்ஃபர்மேஷன் வேர் த அக்கௌண்டன்ட் பிலீவ்ஸ் a professional accountant shall not knowingly be associated with reports. Professional accountant shall not knowingly தெரியலை associated with report returns communication or other information the accountant believes that the information contains ஒன்றால் அசோசியேட் பண்ண முடியலை அப்படின்னால் அப்போ நீ என்ன பண்ணணும்னா இது தப்பாக இருக்க வேண்டிய மிஸ்டேட் ஆர் மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட் கண்டென்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் நெக்லிஜென்ட்லி ஆர் ஒமிட்ஸ் அப்ஸ்க்யூர் ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன் வேர் சச் ஒமிஷன் அப்ஸ்க்யூரிட்டி வில் பி மிஸ்லீடிங் அப்படின்னு செகண்ட் பாயிண்ட் ஒருவேளை ஒன்றால் இப்போ எனக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் ஷால் நாட் நோயிங்லி அசோசியேட் வித் ரிப்போர்ட்ஸ் அசோசியேட் பண்ண முடியல ரிப்போர்ட் ரிட்டர்ன் கம்யூனிகேஷன் எதுவும் பண்ண முடியல அப்போ என்னன்னா அக்கௌண்டன்ட் ஏதோ பிரச்சனை மெட்டீரியலி ஃபால்ஸ் ஆர் மிஸ்லீடிங் ஸ்டேட்மெண்ட் கண்டென்ட் ஸ்டேட்மெண்ட் ஆர் இன்ஃபர்மேஷன் நெக்லிஜென்ட்லி ஒமிட் அப்ஸ்க்யூர் ரெக்கார்ட் இன்ஃபர்மேஷன் வேர் சச் ஒமிஷன் அப்ஸ்க்யூரிட்டி வுட் பி மிஸ்லீடிங் இந்த இன்டெகிரிட்டி அப்போ ரைட்டா ஃபஸ்ட் இன்டெகிரிட்டி இருக்குயா இருக்குது நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இன்டெகிரிட்டி இருக்கான் அடுத்து அப்ஜெக்டிவிட்டியை பார்ப்போம் அப்ஜெக்டிவிட்டியில் என்ன சொல்கிறாங்கன்னா the principle of objectivity requires an auditor not to compromise the professional judgment because of bias, conflict of interest or undue influence of others. Objectivity அப்படின்னா requires an auditor. Principles of objectivity of an objectivity requires an auditor. Objectivity இருக்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா நாட் அ காம்ப்ரமைஸ் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் பயாஸ் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்டு இன்ஃப்ளூயன்ஸ் எதுலேயுமே நீ காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது காம்ப்ரமைஸ் பேச்சு கேட முடியாது எதுக்கு அப்ஜெக்டிவிட்டினா அப்ஜெக்டிவ் ரெக்வயர்ஸ் ஆடிட்டர்ஸ் நாட் டு காம்ப்ரமைஸ் த ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் த பயாஸ் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் அதர்ஸ் அடுத்து it requires that the professional accountant shall not undertake the professional activity. It requires that the professional accountant shall not undertake a professional activity. எடுக்கல if the circumstance or relationship undue influence the accountant professional judgment record that activity. Undue influence அப்போ தேவையில் requires the professional accountant shall not undertake the professional activity. It requires that the professional accountant objectivity requires that the professional accountant shall not undertake professional activity if the circumstance undue influence accountant professional judgment regarding the activity. It requires that the professional accountant shall not undertake the professional activity. It requires that the professional accountant shall not undertake the professional activity. It requires that the professional accountant shall not undertake the professional activity. It requires that the professional accountant shall not undertake the professional activity. It requires that the professional accountant shall not. It requires that the professional accountant shall not undertake the professional activity. It requires that the professional accountant shall not undertake the professional activity. If a circumstance is undue influence, என்னடா ஒரு பாயிண்ட் புரியுது ஒரு பாயிண்ட் புரிய மாட்டேங்குது இப்போ ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் நாட் இருந்துச்சுன்னா circumstance or relationship undue influence the accountant's professional judgment regarding that activity. ஃபஸ்ட்டு அப்ஜெக்டிவிட்டி என்னென்னா காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது அப்ஜெக்டிவிட்டி அந்த நாட் காம்ப்ரமைஸ் எனி ஆஃப் த ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் பேஸ்ட் ஆன் த பயாஸ் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன்னொன்று என்ன அண்டு இன்ஃப்ளூயன்ஸ் மூலமெல்லாம் பண்ணக்கூடாது அதே மாதிரி இப்போ ரெக்வயர்ஸ் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் அப்ஜெக்டிவிட்டி ரெக்வயர்ஸ் ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் shall not undertake a professional activity if
பண்ணக்கூடாது. எப்போ சர்க்கம்ஸ்டன்ஸ் அண்டு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிருக்கிறப்ப நீ ஒரு ப்ரொஃபஷனல் ஆக்டிவிட்டி எடுக்காத. அது அக்கார்டிங் ஜட்ஜ்மெண்ட் ரெக்கார்டிங் தட் ஆக்டிவிட்டி, அவ்வளோதான். அடுத்து ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ் அண்ட் டியூ கேர். மூணாவது ஒரு முக்கியமான பாயிண்ட்ஸ் ப்ரொஃபஷனல் காம்பிடன்சி அண்ட் டியூ கேர். ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ் அண்ட் டியூ கேர் என்ன சொல்கிறாங்க? The professional accountant shall comply with the principles of professional accountant shall comply with the principles of professional competence. Professional accountant shall comply with the principle of professional competence and due care. இருக்கணும், உனக்கு ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ் அண்ட் டியூ கேர் இருக்கணும், சரியா? Which requires an accountant to attain, maintain professional knowledge and skills at level of required to ensure the client or employing organization receives the competent professional service based on the current technical and professional standard and relevant legislation. Professional competence and due care, சரியா? ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ் அண்ட் டியூ கேர். காம்பிடன்ஸாகவும் இருக்கணும், டியூ கேர் ஏதோ. அக்கௌண்டன்ட் என்ன பண்ணா, உனக்கு ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ் அண்ட் டியூ கேர் இருக்கணும். ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட் கம்ப்ளை வித் த ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ் அண்ட் டியூ கேர். which என்னன்னா requires an accountant attain and maintain professional knowledge and skill level required to ensure that a client or employing organization receives the competent professional service based on the current technical and professional standard. இப்போ ரெண்டாவது, act diligently and accordance with applicable technical and professional standards. Act diligently in accordance with the applicable technical and professional standard. Diligence include responsibility to act carefully, thoroughly and on a timely basis in accordance with act diligently. Act பண்ணணும் in accordance with the applicable technical and professional standard. நம்ம கரெக்டாக நடக்கணும். எதுபடினா technical and application, technical and professional standard படி. Diligence includes responsibility to act carefully, thoroughly on a timely basis accordance with requirement. ரெண்டாவது பாயிண்ட் என்ன சொல்கிறேன், நான் diligently எப்படி ஆக்ட் டிலிஜென்ட்லியாக இருக்கணும். டிலிஜென்ட்லினா என்னதில்ல, டிலிஜென்ட்லியாக இருக்கு, நல்லா முக்கியம், அழகாக எப்படியோ இருக்கணும் போல். இன் அக்கார்டன்ஸ் வித் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட் அண்ட் டெக்னிக்கல் அப்ளிகபிள் அப்ளிகபிள் டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட் படி இருக்கணும். டிலிஜென்ஸ் இன்க்ளூட் என்னென்னா கேர்ஃபுல்லி பண்ணணும், ஆக்ட் கேர்ஃபுல்லி அண்டு த்ரூ அந்த டைம்லி பேசிஸ் அக்கார்டன்ஸ் வித் கவர்மெண்ட் அசைன்மெண்ட் கரெக்டாக பண்ணணும். ஆனால் இது ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன சொல்கிறேன், என்ன முடியல. Shall complete the principles of professional competence and due care, which requires an accountant to attain, maintain professional knowledge and skills at the level required to ensure that the client employing organization receives competent professional service based on the current and technical professional standard and relevant legislation. Professional competence and due care. Professional accountant shall comply with the principle of professional competence and due care, which requires an accountant to attain, maintain professional knowledge and skills at the level required to ensure that the client or employing organization receives competent professional care service based on current technical and professional standard and relevant legislation. A professional accountant shall comply with the principles and professional competence and care, which requires an accountant to attain, maintain professional knowledge and skills at the level required to ensure that the client employing organization receives competent professional service based on the current technical and professional standard and relevant legislation. அதே தான் சொல்லியிருக்கேன். டிகேர் இருக்கணும், மெயின்டைன் ப்ரொஃபஷனல் நாலேஜ் அண்ட் ஸ்கில் இருக்கணும், என்ஷூர் த கிளைண்ட் எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன் ரிசீவ் காம்பெடென்ட் ப்ரொஃபஷனல் சர்வீஸ் பேஸ்ட் ஆன் அப்ளிகபிள் டெக்னாலஜி, கரண்ட் டெக்னாலஜி அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட். டிலிஜென்ட்டாக ஆக்ட் பண்ணு. அது எப்படி நான் பேசுகிற அந்த அப்ளிகபிள் டெக்னாலஜி அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்டாண்டர்ட். டிலிஜென்ஸ் இன்க்ளூட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆக்டர்ஸ் டெய்லி கேர்ஃபுல்லி அண்ட் த்ரூ அவுட் டைம்லி பேசிஸ் கடன் சுற்றி ரெக்கமெண்ட். அவ்வளோதான். அடுத்து confidentiality principle requires professional accountant. Confidentiality principle requires a professional accountant. Confidentiality principle requires a professional accountant. Confidentiality requires confidentiality principle requires a professional accountant இருக்கணும் தேவை to respect confidentiality of information acquired as a result of professional business relationship. Confidentiality principle requires a professional accountant. Confidentiality principle requires a professional accountant. Confidentiality principle requires a professional accountant to respect the confidentiality of information requires as a result of professional or business relationship. Confidentiality serves the public interest because it facilitates the free flow of information from the professional accountant, client or employing organizations to the account, which they understand that the information will not be disclosed to the third party. However, such confidential information may be disclosed
For example, when it is required by law, when it's permitted by law, and it's authorized by client or employer, or there are professional duty or duty right to disclose when it's உங்கள் சிந்தனை எங்கோ உள்ளது. சரி படிங்க. Confidentiality principle requires professional accountant to respect the confidentiality of information. கான்ஃபிடென்ஷியாலிட்டி பிரின்சிபல் என்னென்னா, ஒரு அக்கௌண்டண்ட்டு எப்படி இருக்கணும்னா, கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அக்வயர்ட் பை த ரிசல்ட் ஆஃப் ப்ரொஃபஷனல் அண்ட் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப். அவங்களோட இன்ஃபர்மேஷனை கான்ஃபிடென்ஷியலியாக வச்சுருக்கிறது தான் கான்ஃபிடென்ஷியாலிட்டி. கான்ஃபிடென்ஷியாலிட்டி சர்வ் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் because it facilitates the free flow of information from the professional accountant clients or employing organizations to the accountant with the understanding that the information will not disclose to third party. All the confidential business and professional relationship உள்ள இன்ஃபர்மேஷனை கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கிறதே கான்ஃபிடென்ஷியாலிட்டி பிரின்சிபல். இது அக்கௌண்டண்ட்டுக்கு இருக்கணும். ரெண்டாவது, கான்ஃபிடென்ஷியல் இது ரொம்ப பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் உள்ளது. இது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் கிளைண்ட்டிட்டேருந்து ஆடிட்டர்கிட்ட. ஆனால் இது தேர்ட் பார்ட்டிகிட்ட போகாமல் வச்சுக்கிறதே கான்ஃபிடென்ஷியாலிட்டி. ஆனாலும் such confidential information may be disclosed when it required by law, when it is permitted by law, or authorized by client or employer or the professional duty rights to disclose when not prohibited by law. அவ்வளோதான், இது ஈஸி. இப்போ கான்ஃபிடென்ஷியாலிட்டினா ஃபஸ்ட்டு கான்ஃபிடென்ஷியலி அக்கௌண்டண்ட்டுக்கு இருக்கணும். அது எப்படின்னா, ரிசல்ட் இப்போ ப்ரொஃபஷனல் அண்ட் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்பில் உள்ள இன்ஃபர்மேஷனை கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும். கான்ஃபிடென்ஷியாலிட்டி சர்வ் த பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். இது ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் த கிளைண்ட் டு ப்ரொஃபஷனல் அக்கௌண்டன்ட்ஸ் கிளைண்ட்ஸ் ஆர் எம்ப்ளாயிங் ஆர்கனைசேஷன்ஸ் அக்கௌண்டன்ட் வித் அண்டர்ஸ்டாண்டிங் த இன்ஃபர்மேஷன் நாட் டிஸ்க்ளோஸ் தேர்ட் பார்ட்டி. பட் சம்டைம்ஸ் டிஸ்க்ளோஸ் பண்ணலாம், பர்மிட் பண்ணாலோ கிளைண்ட் பர்மிட் பண்ணாலோ. அப்போ லாஸ்ட் ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் ப்ரொஃபஷனல் பிஹேவியர். ப்ரொஃபஷனல் பிஹேவியர் நம்ம நடந்துக்கிறதே ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் மாதிரி நடந்துக்கணும். It requires an accountant to comply with the relevant law and regulations to avoid any conduct that the accountant knows may discredit the profession. A professional accountant shall not knowingly engage in any employment, occupation or activity that impairs or might impair the integrity, objectivity or good reputation of the profession, and also result incompatible with our fundamental principle. Professional behavior requires or accountant to comply with relevant laws and regulation to avoid any conduct. It requires an accountant to comply with the relevant laws and regulations, avoid any conduct that an accountant knows might discredit the profession. A professional accountant shall knowingly engage in any employment, occupation or activity that might impair the integrity, the objectivity or good reputation of the profession, and as a result would be incompatible with the fundamental principles. Professional behavior. It requires an accountant to comply with the relevant laws and regulations, avoid any conduct any accountant knows or should know might be discredit of profession. A professional accountant shall not knowingly engage in any employment, occupation or activity that impairs or might impair the integrity, objectivity or good reputations of profession. As a result would be incompatible with the fundamental principle. Professional behavior requires an accountant to comply with relevant laws and regulation and avoid any conduct that the accountant knows or should know might discredit a profession. A professional accountant not knowingly engage in any employment or occupation or activity that impairs or might impair the integrity, objectivity or good reputations of the profession, and as a result would be incompatible with fundamental principle. Professional behavior requires an accountant to comply with relevant laws and regulations and avoid any conduct that an accountant knows or should knows might discredit a profession. A professional accountant shall not knowingly engage in any employment. ப்ரொஃபஷனல் பிஹேவியராக இருக்கணும். அவ்வளோதான். நீ லாஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும்.
not engage in employment occupation activity that might impair integrity objectivity goods அது integrity objectivity good reputation போகிற மாதிரி எதையும் நடந்துக்கூடாது. அவ்வளோதான் உன்னோட ப்ரொஃபஷனல் பிஹேவியர். சரியா? ப்ரொஃபஷனல் பிஹேவியர் உனக்கு இருக்கணும் அப்படின்னா நீ லாஸ் அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். அப்படி ஃபாலோ பண்ணினா நீ நாட் நோயிங்லி என்கேஜ் ஏதாவது தப்பு எதுனா நீ வந்து இன்டெகிரிட்டி அப்ஜெக்டிவிட்டி குட் ரெப்புடேஷன் வந்து பாதிக்கிற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. அவ்வளோதான் 5 ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் என்னென்ன? இன்டெகிரிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, ப்ரொஃபஷனல் காம்பிடன்ஸ் அண்ட் டியூ கேர், கான்ஃபிடென்ஷியாலிட்டி, ப்ரொஃபஷனல் பிஹேவியர். சரியா? எல்லாம் பார்த்தாச்சு. அவ்வளோதான். திருப்பிலாம் வேணாம். திருப்பி வேணா கேட்டுக்கோ. இன்டெகிரிட்டியில் 2 பாயிண்ட்டு, அப்ஜெக்டிவிட்டியில் ஒரு 2 பாயிண்ட்டு, ப்ரொஃபஷனல் எல்லாம் 2 பாயிண்ட்டு, கான்ஃபிடென்ஷியாலிட்டி ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. அது ஈஸி தான். ஆனால் இது ப்ரொஃபஷனல் பிஹேவியர் ஒன்றுமே இல்லை. அதாவது ப்ரொஃபஷனலாக இருக்கணும், லா அண்ட் ரெகுலேஷனை ஃபாலோ பண்ணணும். இதுக்கு இந்த மேலே சொன்ன எதையும் நீ மீறக்கூடாது. ரைட் அபவுட் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆடிட்டர். ஆடிட்டர்ஸின் சுதந்திரத்தை பற்றி எழுதுக. சுதந்திரம் எப்படி இருக்கும்? A professional integrity and independence. Professional integrity or professional integrity. Professional integrity and independence are essential characters. Are essential characters of all the professions, but are more so in the case of accountancy profession. Independence implies that the judgment of persons is not subordinate to the wish or directions of another persons to might have engaged in as own self-interest. Not possible to define the independence precisely. Professional integrity and independence ஒரு முக்கியமான essential characteristics of professional எல்லாருமே. But in more in the accountants, independent implies that the judgment of person is not a subordinate or any direction or any directions of another persons might have engaged him. It's only in the self-interest. Not possible to define independence. Rules of professional conduct dealing with the independence are framed primarily with the certain objectives. Rules of professional conduct dealing with independence. Rules of professional conduct dealing with independence framed primarily with certain objectives. Rules by themselves cannot create right about independence of auditor. The professional integrity and independence are essential characteristics. Professional integrity and independence are the essential characteristics of all professions, but are more so in case of accountancy profession, but are more so in the case of independence implies that the judgment of person is not subordinate to the wish or directions of any another persons who might have engaged him or to his own self-interest. It is not possible to define independence precisely. இப்போ ப்ரொஃபஷனல் இன்டெகிரிட்டி அண்ட் இண்டிபெண்டன்ஸ் ஒரு முக்கியமானது ப்ரொஃபஷனுக்கு. அடுத்து அக்கௌண்டன்சி, பட் மோர் ஸோ இந்த கேஸ் ஆஃப் அக்கௌண்டன்சி ப்ரொஃபஷன். இப்போ இண்டிபெண்டன்ஸ் என்னன்னா இம்ப்ளை ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் பர்சன் இஸ் நாட் சபார்டினேட் டு த விஷ் ஆர் டைரக்ஷன்ஸ் ஆஃப் another person who might have engaged in or to be own self-interest. It is not possible to define the independence. Rules of professional conduct. The rules of professional conduct dealing with the independence are framed primarily with the certain objectives. The rules of professional conduct dealing with the independence are framed primarily with the certain objective. The rules of professional conduct dealing with are framed primarily with the certain objectives. The rules themselves cannot create or ensure the existence of independence.
Rules of professional conduct dealing with the independence are framed primarily with the certain objectives. The rules on themselves cannot create or ensure the existence of independence. The independence is the conditions of mind as well as personal characters and should not be confused with the superficial and visible standard of independence, which are sometimes imposed by law. Hey, Padipa, write about independence of auditor. Professional integrity and independence are essential characteristics. Professional integrity and independence are essential characteristics of all profession, but more so in the case of accountants. Independence of implies that the judgment of profession not a subordinate இது ஃபஸ்ட்டு. The rules of professional conduct dealing with the independence are framed primarily with certain objectives. Rules of professional conduct dealing with the independence are framed primarily with certain objectives. The rules by themselves cannot create or ensure the existence of independence. The rules by themselves cannot create or ensure the existence of independence. The rules themselves cannot create or ensure the existence of independence. The independence is the conditions of mind as well as personal character and should not be confused with the superficial and visible standards of independence, which are sometimes imposed by law. Ishwaram, the independence is the condition mind as well as a personal character and should not be confused with the superficial and visible standards of independence, which are sometimes imposed by law. ஏய் படிப்பா என்னப்பா இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆடிட்டர் ஒன்றும் புரியலை. ஃபஸ்ட்டு பாயிண்ட் இன்டெகிரிட்டி இண்டிபெண்டன்ஸ் இருக்கணும், அது வந்து அக்கௌண்டன்ட் இருக்கணும், நாட் சபார்டினேட் எந்த ஒரு பர்சனல் ஜட்ஜ்மெண்ட் யாரோடையும் சபார்டினேட்டாக இருக்கக்கூடாது. ரெண்டாவது ரூல்ஸ் ஆஃப் ப்ரொஃபஷனல் கண்டக்ட் டீலிங் வித் இண்டிபெண்டன்ஸ் ஆர் ஃப்ரேம்டு பிரைமரிலி வித் சரியான அப்ஜெக்டிவ்ஸ். சில ரூல் ஆஃப் ப்ரொஃபஷனல் கண்டக்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு சில ரூல் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. என்னென்னா ரூல் தம்செல்ஸ் கேனாட் கிரியேட் ஆர் என்ஷூர் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ். By themselves cannot create or ensure the existence of independence. Independence is the conditions of mind as well as the personal character and should not be confused with the superficial visible standard of independence, which are not sometimes impossible. There are legal standards may relax or strengthen, but quality of independence remains unaltered. Legal may relax or strengthen. நம்ம வந்து லீகல் ஸ்டாண்டர்ட் என்ன சொல்லுதுன்னா உன்னோடதை நீ ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம் ஆர் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம், ஆனால் உன் இண்டிபெண்டன்ஸுக்கு எந்த ஒரு காம்ப்ரமைஸ் வரக்கூடாது. தான் சொல்ல நம்மளை ஃபஸ்ட்டு இந்த மண்டமனே. There are two interlinked perspectives of independence. Independence of mind, independence of appearance. மைண்டில் நம்ம இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். எப்படின்னா ஸ்டேட் ஆஃப் மைண்ட் பெர்மிட்ஸ் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வித்தவுட் பீங் அஃபெக்டட் பை த இன்ஃப்ளூயன்ஸ் தட் த compromise professional judgment allowing an individual to act with integrity, exercise subjectivity and professional skepticism. Independence of mind, the state of mind that permits provision of opinion without being affected by influence that compromise professional judgment, allowing an individual to act with integrity and exercise subjectivity and professional skepticism. Independence of mind, a state of mind that permits the provisions of opinion without being affected by the influence that compromise professional judgment, allowing an individual to act with integrity and exercise subjectivity and professional skepticism. And independence in appearance. Independence of mind. Independence of mind அப்படின்னா ஸ்டேட் த மைண்ட் தட் பெர்மிட்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வித்வுட் பீங் அஃபெக்டட் பை இன்ஃப்ளூயன்ஸ் தட் காம்ப்ரமைஸ் ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட் அலோவிங் அன் இண்டிவிஜுவல் டு ஆக்ட் அஸ் இன்டெகிரிட்டி அண்ட் எக்ஸசைஸ் சப்ஜெக்டிவிட்டி அண்ட் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம். Independence of mind, state the mind that permits provisions of an opinion. State of mind that permits the provisions of an opinion without being affected by influence that compromise professional judgment, allowing an individual to act with integrity and exercise objectivity, professional skepticism. இதெல்லாம் இருக்கணும், காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. எனி அஃபெக்ட் அதே தான் யாராவது சொல்கிறேன் அப்படின்னா நீ காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது, உன்னோட இன்டெகிரிட்டி அப்ஜெக்டிவிட்டி அதெல்லாம் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம்லாம் இருக்கணும். அப்போ தான் உனக்கு வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மைண்டுன்னு சொல்ல முடியும். ரைட்டா? அவ்வளோதான் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மைண்டு.
யாரோட ஜட்ஜ்மெண்ட்டையும் கேட்டு நீ விஷயக்கும் டேரக்ஷனுக்கும் நீ ஆடக்கூடாது. உன்னோட ப்ரொஃபஷனல் ஜட்ஜ்மெண்ட்டாக கம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. உன்னோட இன்டெகிரிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் இருக்கணும். அப்போ தான் இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் மைண்டு. Independence of appearance, the avoidance of fact and circumstance that are so significant that the reasonable and information of third party having knowledge of all relevant information, including any safeguard applied, would reasonably conclude a firm a member of the assurance team integrity, objectivity, personal skepticism had been compromised. அவ்வளோதான். இது இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் அப்பியரன்ஸ். அப்படின்னா உனக்கு தெரிஞ்சவன் பழகினவன் அவங்க எல்லாம் வந்து அந்த கம்பெனியும் அந்த கிளைண்ட் ஆஃபீஸில் மெம்பராக இருந்தால் ஒரு அசூரன்ஸ் டீமில் அந்த மெம்பராகவும் அந்த அசூரன்ஸ் அப்படி இருந்துச்சு அப்படின்னா உனக்கு ஏதாவது ஒரு டீலிங் இருக்கும். அப்போ அதில் இங்கே ஒரு இண்டிபெண்டன்ஸ் அஃபெக்ட் ஆகும். அதனால அப்பியரன்ஸ்லேயும் இண்டிபெண்டன்ஸாக இருக்கணும். ரைட்டா? அடுத்து இது வந்து 4 பாயிண்ட் முடிஞ்சிருக்கு. நம்ம வந்து ஃபஸ்ட்டு எப்படின்னா, நீ இன்டெகிரிட்டி ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, எசென்சியல் கேரக்டர்ப்பா இண்டிபெண்டன்ஸுக்கும் இன்டெகிரிட்டியும். நீ யாரோட இதுக்கும் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. சரியா? அடுத்து ரூலில் வந்து இது மாதிரி சொல்லி ப்ரொஃபஷனல் கண்டக்ட்னா அதை நீ அதுதான் ஃபாலோ பண்ணணும். அதை நீ கிரியேட்டோ என்ஷூர் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் கெனாட் கிரியேட் ஆர் என்ஷூர் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இண்டிபெண்டன்ஸு. அடுத்து கண்டிஷன் மைண்டை சொல்லத பர்சனல் கேரக்டர் எல்லாம் இருக்கணும். ரிலாக்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம், ஆனால் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடாது. அப்போ 2 லிங்க் இருக்குது, இண்டிபெண்டன்ஸ் இன் மைண்டு, இண்டிபெண்டன்ஸ் இன் அப்பியரன்ஸு. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஆடிட்டர் has not only exist the fact but also appears to exist to all reasonable person. சரியா? reasonable person. Independence of auditor has not only to exist in fact but also appears to exist to all reasonable person. The relationship between the auditors and his client should be such that firstly he is himself satisfied about his independence, and secondly no unbiased person would be forced to the conclusions that an objective assessment of the circumstance there is likely to be an breach of the auditor's independence. The independence of an auditor assumes significance in context of providing confidence to the users of financial statement. Independence of auditor has not only exist in fact but also appears to exist to all reasonable person. The relationship between the auditors and his client should be such that firstly he is self-satisfied about his independence, and secondly no unbiased person would be forced for the conclusion that an objective assessment circumstance there is likely to be an abridged of the auditor's independence of an auditor assumes significance in context or providing confidence to users of financial statement. Independence of auditor has not only exist in ஃபேக்டில் மட்டும் கிடையாது, பட் ஆல்சோ அப்பேர்ஸ் டு எக்ஸிஸ்ட் ரீசனபிள் பர்சன். நீ கரெக்டாக ஃபேக்ட்டை சொல்கிற மூலமாக மட்டும் நீ இண்டிபெண்டன்ஸில் ரீசனபிள் பர்சனாக இருந்தாலும் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆடிட்டர்ஸ் அண்ட் த கிளைண்ட் ஷுட் பி சச் தட் ஃபஸ்ட்லி ஹிம்செல்ஃப் சாட்டிஸ்ஃபைட் அபவுட் த இண்டிபெண்டன்ஸ். ஃபஸ்ட்டு நீ கிளைண்ட்டுக்கும் உனக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்படும், என்கேஜ்மெண்ட் வரும். அப்போ நீ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா உனக்கு இண்டிபெண்டன்ஸ் அஃபெக்ட் ஆகலையா அப்படின்னு செக் பண்ணிக்க. செகண்ட், இன்னும் அன்பேஸ்டு பர்சனாக பார்த்துக்க. வி ஃபோர்த் த கன்க்ளூஷன்ஸ் that an objective assessment of circumstance that is likely to abridge the auditor's independence. Independence of the auditor is significant condition providing confidence in the use of financial information. அவ்வளோதான். 5 பாயிண்ட் ஒன்றும் கிடையாது. ஃபஸ்ட்டு ஃபேக்ட் மட்டும் கிடையாது, ரீசனபிள் பர்சனாக பார்த்துக்க. நீ கிளைண்டோட ரிலேஷன்ஷிப்பில் ஏற்படும் போது ஃபஸ்ட்டு நீ செக் பண்ண வேண்டியது உன்னோட இண்டிபெண்டன்ஸுக்கு அஃபெக்ட் ஆகுது பாரு. செகண்ட் நீ என்ன செக் பண்ணணும், நான் உனக்கு கன்க்ளூஷன் கொடுக்குறது அவங்க எதுவும் ஃபோர்ஸ் பண்ணி உன்னை கன்க்ளூட் பண்ண வைக்கிறேன் பாரு. நீ கரெக்டாக இண்டிபெண்டன்ஸாக இருந்தால் தான் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டோட யூஸருக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். அடுத்து ஆக்ட் ஸ்டாச்சுட்டரி ஆடிட்டர் ஆஃப் அ லிஸ்டட் கம்பெனி. as a statutory auditor of a listed company, for example, chartered accountant would cease to perform any useful functions if the person who will rely upon the account of the company do not have any faith in the independence and integrity. The chartered accountant, a statutory auditor of the listed company இருக்க இருந்துச்சுன்னா chartered accountant would cease to perform any useful functions if the person rely upon the accountant of the company do not have any faith in independence and integrity. Chartered accountant in such a case is expected to objective in his approach, fearless and capable expressing an honest opinion based upon the performance of such training and experience enable him to do so. பயப்படக்கூடாது, அவ்வளோதான். என்ன சொன்னாலும் இண்டிபெண்டன்ஸுக்கு any faith in independence and integrity. Independence is dependent on the state of mind and character of the person and is
very subjective matter. One person might be independent in particular set of circumstances, while another person so it's still not independent தான். சில பேருக்கு வந்து இங்கே வந்து இண்டிபெண்டாக இருக்கும், சில பேருக்கு இண்டிபெண்டாக இருக்காது. அந்த மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷனை பொறுத்து, அது அவனோட பர்சனல் பிஹேவியர், பர்சனல் ஜட்ஜ்மெண்ட்டை பொறுத்து இண்டிபெண்டன்ஸ் வச்சுக்கலாம். It is therefore the duty of every chartered accountant to determine for himself whether or not he can act independently in the given circumstance of a case, and quite apart from legal rules, in no case to place himself in a position which would compromise his independence. Therefore, the duty of every chartered accountant is to determine for himself whether or not can independently in the given circumstance of the case, and quite apart from the legal rules, in no case to place himself in a position which would compromise his independence. Duty of every chartered accountant to determine himself whether or not he can act independently in the given circumstance of a case, and quite apart from the legal rules, in no case place himself in a position which compromises his independence. அவ்வளோதான், செக் பண்ணிக்கணும், என்னால் இண்டிபெண்டன்ஸாக இருக்க முடியலையா அப்படின்றத பற்றியே தான். சுற்றி அதே கான்செப்ட். இண்டிபெண்டன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணு, இல்லைன்னா நீ பண்ணக்கூடாது, கவரேஜ் ஆகக்கூடாது. சில பேருக்கு இண்டிபெண்டன்ஸு, அவனுக்கு இண்டிபெண்டன்ஸ் அங்கே இருக்கும், ஆனால் அந்த இடத்துலையே இருக்கிறப்ப நமக்கு அது இண்டிபெண்டன்ஸாக தோணாது. சரியா? கிளைண்ட்டோட இன்ஃபர்மேஷனை கான்ஃபிடென்ஷியலாக வச்சுக்கணும். அவன் சொல்கிறான்னு சொல்லி என்பையாச்சராக இருக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் தான் நீ செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் உன் கன்க்ளூஷன் இது பண்ணுறானான்னு பார்க்கணும். அது த்ரெட் டு இண்டிபெண்டன்ஸ். அடுத்து வந்து த்ரெட்டு டு இண்டிபெண்டன்ஸ். என்னென்ன த்ரெட்டு உனக்கு இருக்குது? அபவுட் த த்ரெட்ஸ் டு இண்டிபெண்டன்ஸ். த்ரெட்ஸ் டு இண்டிபெண்டன்ஸ் 5 த்ரெட்டா 6 த்ரெட்டா? 5 த்ரெட். செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட், செல்ஃப் ரிவ்யூ த்ரெட், advocacy threat, familiarity threat, intimidated threat. 5 fundamental principle, 5 thread. Threats to independence. இதெல்லாம் threats. Many different circumstances or combined of circumstance may be relevant, and accordingly it is impossible to define every situation that creates threats to independence and the specific to approach mitigate the action that should be taken. In addition, the nature of children's engagement may differ, and consequently different threats may exist requiring the applications of different safeguard. The International Federation of Accountants had identified 5 types of threat. International Federation of Accountants had identified 5 types of threats. Many different circumstances or combination of circumstances may be relevant, and accordingly it is impossible to define every situation that creates threats to independence and specify the appropriate mitigating action that should be taken. In addition, the nature of students' engagement may differ. Consequently, different threats may exist requiring the application of different safeguards. The International Federation Accountant. Self-interest threats. Many different circumstances or combination of circumstances may be relevant, and accordingly it is impossible to define every situation that creates threat to independence and specify the appropriate mitigating action that should be taken. In addition, that the nature of a student's engagement may differ, and consequently different threats may exist requiring the application of different safeguard. In the International Federation Accountant had identified 5 types of threats. Many different circumstances or combination of circumstances may be relevant, and accordingly it is impossible to define every situation that creates threats to independence and specify the appropriate mitigating action. Many different circumstances இருக்குப்பா, அது combination of circumstances இருக்குப்பா. எதுக்கு? may relevant, accordingly impossible to define every situation that creates threats to independence, specify the appropriate mitigating action that should be taken. In addition, the nature of assurance engagement may differ, consequently different threats may exist requiring the application of different safeguards. The International Federation of Accountants had identified 5 threats. அவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணிங்க, 5 threat இருக்குடா அப்படின்னு.
ஃபஸ்ட்டு செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட். Acquire when an auditing firm and any other partner benefiting from the financial interest in the client or audit client. அவ்வளோதான் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். போய் நைஸாக அவன்கிட்ட போய் அக்வயர் an auditing firm or partner being benefited from the client. அவன்கிட்ட பெனிஃபிட் வாங்கிறது. எப்படி வாங்குவேன்? டைரக்ட் ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ஆர் மெட்டீரியல் சிக்னிஃபிகன்ட் இன்டைரக்ட் ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் இந்த கிளைண்ட். டைரக்ட் ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டாவோ ஆர் இன்டைரக்ட் ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட்டாவோ கிளைண்ட்லேருந்து ஒரு பெனிஃபிட் வாங்கிக்குவேன். லோன் ஆர் கேரண்டி ஃப்ரம் த கன்சர்ன் கிளைண்ட். பண உதவி வாங்கிக்குவேன் டைரெக்டாகவோ இன்டெரக்டாகவோ. லோன் ஆர் கேரண்டி அதுவும் அப்படி வாங்கிக்குவேன். அன்டியூ டிபெண்டன்ஸ் ஆஃப் கிளைண்ட் ஃபீஸ் அண்ட் ஹென்ஸ் கன்சர்ன் அபவுட் லூசிங் தி என்கேஜ்மெண்ட். அன்டியூ டிபெண்டன்ஸ் ஆன் த கிளைண்ட் ஃபீஸில் ஏதோ லைட்டாக பண்ணிக்குவேன். க்ளோஸ் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் வித் an audit client. பொட்டன்ஷியல் எம்ப்ளாய்மெண்ட் வித் கிளைண்ட். கண்டிஜென்ட் ஃபீஸ் ஃபார் த ஆடிட் என்கேஜ்மெண்ட். இதை பண்ணனால இதை பண்ணனாலேனா அது அப்படி. இந்த மாதிரிலாம் இருக்கிறது செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட். என்னென்ன? டைரக்ட் ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் ஆர் இன்டைரக்ட் ஃபினான்ஷியல் இன்ட்ரெஸ்ட் வராது. ஃபினான்ஷியல் இன்டைரக்டாக வெட்டியில் இன்டைரக்டாக சிக்னிஃபிகன்ட் கிளைண்ட்டு. அடுத்து லோன் அண்டு கேரண்டி ஃப்ரம் த கிளைண்ட்டு. அன்டியூ டிபெண்டன்ஸ் ஆஃப் கிளைண்ட் ஃபீஸ் ஹென்ஸ் கன்சர்ன்ட் அபவுட் த லூசிங் ஆஃப் என்கேஜ்மெண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட். க்ளோஸ் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட். பொட்டன்ஷியல் எம்ப்ளாய்மெண்ட் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட். கண்டிஜென்ட் ஃபீஸ் ஆஃப் அவ்வளோதான். இப்போ செல்ஃப் ரிவ்யூ த்ரெட் which occurs when during a review of any judgment or conclusion reached in a previous audit or non-audit engagement, when member of the audit teams was previously director or senior employee of the client. Self review thread அப்படின்னா ஏற்கனவே தெரியும். when occurs during the review of any judgment or conclusion reached in a previous audit, when member of the audit team was previously director or senior employee of the client. இந்த கம்பெனி பற்றி எனக்கு தெரியும். நம்ம ரிவ்யூ கொடுக்குறப்ப பழைய கம்பெனி தானே அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே கொடுக்காம, இதே எனக்கு ஆடிட்டில் ஏதோ ஏற்கனவே பண்ணியிருப்பேன், அந்த மாதிரி அந்த வேலை பண்ணியிருப்பேன், இல்லை நீயா சீனியர் அந்த மாதிரி டேரக்டர் அந்த மாதிரி இருப்பேன், அப்போ உனக்கு தெரியும் அது அப்படின்னு செல்ஃப் ரிவ்யூ த்ரெட். அது ஒரு த்ரெட். இன்ஸ்டன்ட் வேர் சச் த்ரெட்ஸ் கம் இன் டு த பிளே ஆர் வென் சச் ஆடிட்டர் ஹவுஸ் ரீசன்ட்லி பி டேரக்டர் ஆர் சீனியர் ஆஃபீஸர் ஆஃப் த கம்பெனி. இது எப்படி இருக்கும் அப்படின்னா செல்ஃப் ரிவ்யூ த்ரெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம அந்த கம்பெனி பற்றி தெரியும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பீனியன் ஒரு கொடுத்தோம் அப்படின்னா அது ஒரு செல்ஃப் ரிவ்யூ த்ரெட் தான். இண்டிபெண்டன்ஸ் அஃபெக்ட் பண்ணுறது தான் அது. ஏன்னா நம்ம இண்டிபெண்ட்டாக நம்ம ஏற்கனவே தெரிஞ்சதுன்னு சொல்லி பண்ணுறோம். அது மாதிரி இன்ஸ்டன்ட் சச் த்ரெட் எப்படி வரும்னா, ரீசன்ட்லி டேரக்டர் ஆர் சீனியர் எம்ப்ளாயாக இருக்கலாம். வென் ஆடிட்டர் பெர்ஃபார்ம் சர்வீஸ் ஆர் themselves சப்ஜெக்ட் மேட்டர்ஸ். அவனே when auditor perform service that are themselves subject matter of audit. அவ்வளோதான். நான் ஆடிட் என்கேஜ்மெண்ட் அப்படின்னா இன்க்ளூட் த ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ஆர் ப்ரொவைடட் ஆஃப் என்டிட்டி பை ஆடிட்டர் அதர் தன் த ஆடிட் ஆர் ரிவ்யூ ஆஃப் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். திஸ் இன்க்ளூட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், இன்டர்னல் ஆடிட், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி சர்வீஸ், டிசைனிங் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சிஸ்டம். சர்வீசஸ் themselves subject matter of audit. அவ்வளோ செல்ஃப் ரிவ்யூ த்ரெட்னா ஆல்ரெடி நீ சீனியர் ஆஃபீஸராகவோ டேரக்டராகவோ இங்கே இருப்ப. அதனால சரி, வென் ஆடிட்டர் பெர்ஃபார்ம் சர்வீஸ் தட் ஆர் themselves சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் ஆடிட். அதே தெரிஞ்ச மாதிரி பண்ணிக்குவேன். ஆடிட் நீங்கள் சொன்னீங்கன்னா ப்ரொஃபஷனல் சர்வீஸ் ப்ரொவைடட் எனி ப்ரொஃபஷனல் ப்ரொவைடட் என்டிட்டி பை அதர் தன் ஆடிட் ஆர் ரிவ்யூ த ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட். திஸ் இன்க்ளூட் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ், இன்டர்னல் ஆடிட். அதர் தன் ஆடிட்டை தவிர மற்றதாக கொடுத்தீங்கன்னா அந்த இன்டர்னல் ஆடிட் பண்ணுவேன், இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரி சர்வீஸ் பண்ணுவேன், அந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் பண்ணேன். அது மாதிரி ஏற்கனவே பண்ணியிருக்கேன், ஆடிட் பண்ணியிருக்கேன், இல்லை நீ அதில் சீனியர் எம்ப்ளாயாவோ இல்லை டேரக்டராகவோ இருந்திருக்க, அப்படிலாம் இருந்தால் செல்ஃப் ரிவ்யூ த்ரெட். அட்வொகேசி த்ரெட் acquires when auditor promotes a client opinion to the point where people may believe objectively. Ching chak. அவ்வளோதான் அட்வொகேசி த்ரெட்னா. ப்ரொமோட் அ கிளைண்ட் ஒப்பீனியன். ப்ரொமோட்ஸ் கிளைண்ட் ஒப்பீனியனுக்கு ஒரு அவனுக்கு சொல்லி ஓகே நீ சொன்னால் சரி அப்படின்றது அப்படி கிடையாது. அது ஒரு த்ரெட், அட்வொகேசி த்ரெட். when an auditor deals with the shares and securities of the auditor company or becomes client advocate in litigation and third party disputes. The above situation, auditor can be pursued as a backing and championing as of audit client, and it may lead to believe that the auditor is not working objectively. Auditor deals with shares and securities. Auditor company இந்த ஷேரை வாங்கு. Client advocate in litigation third party. The above situation, auditor can be pursued the backing and championing cause of auditing client. It may be lead to believe. Okay. Objective. Remember, the auditor has not only be the independent but also appears to be acting. Right. A familiarity threat.
அட்வொகேசி த்ரெட் அப்படின்னா கிளைண்ட் ஒப்பீனியனுக்கு நீ வந்து ஓகே 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 சொல்கிறது. நீ ஷேர்ஸ் அண்ட் செக்யூரிட்டிஸில் இன்வால்வ் ஆக கிளைண்ட் அட்வொகேட் லிட்டிகேஷன் தேர்ட் பார்ட்டியில் இன்வால்வ் ஆக இந்த சுச்சுவேஷனில் அந்த ஆடிட்டர் கேன் பி பர்சீவ்ட் அஸ் பேக்கிங் அண்ட் சாம்பியனிங் காஸ் ஆஃப் ஆடிட்டி கிளைண்ட் பிலீவ் த ஆடிட்டர் இஸ் நாட் ஒர்க்கிங் ப்ராப்பர்லி. ஃபெமிலியாரிட்டி த்ரெட் அப்படின்னா திஸ் ஆர் த செல்ஃப் எவிடென்ட். ஃபெமிலியாரிட்டி த்ரெட் செல்ஃப் எவிடென்ட் அண்ட் அக்வார்ஸ் தெரிஞ்சமே அப்படி நம்ம ஆள் அப்படின்றதுக்காக பண்ணுறது தான் அது ஒரு இண்டிபெண்டன்ஸ் அஃபெக்ட் பண்ணும். செல்ஃப் ரிவ்யூ திட்டத்தில் நீ வந்து ஏற்கனவே பண்ணியிருப்ப, உனக்கு அந்த கம்பெனியை பற்றி தெரியும், இல்லை நான் ஏற்கனவே டேரக்டராக இருந்திருப்பேன், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது செல்ஃப் ரிவ்யூ. ஃபெமிலியாரிட்டி அப்படின்னா செல்ஃப் எவிடென்ட் அம்மா பயலுக அப்படின்ட்டு. அக்வர்ஸ் when auditors form relationship with the client where they end up being too sympathetic to the client interest. Familiarity threat அப்படின்னா these are the self evident and occurs when auditors form relationship with the client where they end up being too sympathetic to the client interest. க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆஃப் ஆடிட் டீம் ஒர்க்கிங் எஸ் சீனியர் பொசிஷன் ஆஃப் த கிளைண்ட் கம்பெனி. அதனால் அங்கே நீயே ஒர்க் பண்ணியிருப்பேன், இது உன்னோட சொந்தக்காரே அங்கே ஒர்க் பண்ணியிருப்பேன். ஃபார்மர் பார்ட்னர் ஆஃப் ஆடிட் ஃபார்ம் பீங் டைரக்டர் ஆஃப் சீனியர் எம்ப்ளாயி. அப்போ நம்ம ஆடிட்டர் அங்கே வேலை ஆக அப்படின்னா தெரியுமா. லாங் அசோசியேஷன் பிட்வீன் ஸ்பெசிஃபிக் ஆடிட்டர் அண்ட் த ஸ்பெசிஃபிக் கிளைண்ட் கண்ட்ரோல் பார்ட்ஸ் அண்ட் அக்செப்டன்ஸ் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் கிஃப்ட் ஆர் அஸ்பாரிட்டி ஃப்ரம் த கிளைண்ட் கம்பெனி தி டைரக்டர் ஆஃப் எம்ப்ளாயிஸ். ஏற்கனவே வாங்கியிருப்பேன் ஏதாவது அவன்கிட்ட, அப்போ தெரிஞ்சவன் ஆயிடுவேன். அப்போ அது ஒரு ஃபெமிலியாரிட்டி த்ரெட் தான். க்ளோஸ் ரிலேட்டிவ் ஆடிட் டீம் ஒர்க்கிங் இஸ் சீனியர் மேனேஜர் ஆர் ஃபார்மர் பார்ட்னர் ஆஃப் த ஆடிட் டீம் டைரக்டர் சீனியர் எம்ப்ளாயி. இப்போ லாங் அசோசியேஷன் பிட்வீன் த ஸ்பெசிஃபிக் ஆடிட்டர்ஸ் த ஸ்பெசிஃபிக் கிளைண்ட் அதெல்லாம் இருந்தால் சரியா. இதெல்லாம் வந்து ஒரு ஃபெமிலியாரிட்டி த்ரெட். நமக்கு க்ளோஸ் ரிலேட்டிவாக இருக்கணும். ஃபார்மர் பார்ட்னர் க்ளோஸ் ரிலேட்டிவாக இருந்தால் ஃபெமிலியாரிட்டி த்ரெட். யார் சீனியர் மேனேஜர் ஆனது ஃபார்மர் பார்ட்னர் இருந்தால் இங்கே ஒரு சீனியர் மேனேஜர் இருந்தால் ஃபெமிலியாரிட்டி த்ரெட் தான். லாங் அசோசியேஷன் பிட்வீன் இந்த ஸ்பெசிஃபிக் ஆடிட்டர் இருந்தாலும் ஃபெமிலியாரிட்டி த்ரெட். அசோசியேஷன் சிக்னிஃபிகன்ட் கிஃப்ட் ஆஸ்பிலிட்டி எவன்ட்டு வாங்கினாலும் ஃபெமிலியாரிட்டி த்ரெட் தான். ஃபெமிலியாரிட்டி த்ரெட் திஸ் ஆர் செல்ஃப் எவிடென்ட் அண்ட் அக்வர்ஸ் when ஆடிட்டர் ஃபார்ம் ரிலேஷன்ஷிப் வித் த கிளைண்ட் வேர் தி எண்ட் அப் பீயிங் டூ சிம்பத்தட்டிக். அதுவே செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் த்ரெட் அப்படின்னா க்ளோஸ் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப். இது வந்து ஃபார்ம் த ரிலேஷன்ஷிப். க்ளோஸ் பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப் இது வந்து ரிலேஷன்ஷிப்பே பண்ணிடுவேன். WR அவ்வளோதான். இது எக்ஸாம்பிள் SNW பார்ட்னர்ஸ் இன் SW பார்ட்னர்ஷிப் ஃபோம் சார்ட்டர் அக்கௌண்டன்ட் டியூரிங் த ஃபினான்ஷியல் இயர் 2021. SW and associates were appointed auditor of Capable and Composite Limited. The brother of Mr. W was involved in the management of Capable. அவ்வளோதான். Wயோட பிரதர் இங்கே இருக்கேன். பிரதர் மார்க் Wயோட பிரதர் விஸ்டேஸ் பீங் aware of the whole situation on behalf of himself. Didn't accept the appointment. கேட்கலாம் ரைட். இது அது த்ரெட் கரெக்டு. அப்போ நம்ம அக்செப்ட் பண்ணிட்டு நம்ம பயா அப்படின்னு போட்டு வேணும். அடுத்து இன்டிமிடேஷன் த்ரெட். இன்டிமிடேஷன் த்ரெட் அப்படின்னா விச் அக்வயர்ஸ் when auditors are deterred from acting objectively with an adequate degree of professional skepticism. Which occurs when auditors are deterred from acting objectively with an adequate degree of professional skepticism. Basically, this happened because of threat of replacement or disagreement with the application of accounting principles or pressure proportionately reduce work in response to reduce audit fees or being threatened with litigation. Such a threats attempt to intimidate auditors to deter from them auditing objectively. அவ்வளோதான். இன்டிமிடேஷன்னா பயமுறுத்தேன், தம்பி இதை பண்ணால் இந்த வேலையில் இல்லை உனக்கு வேலை கம்மியாகும், இல்லை வேலையை உனக்கு அதிகரிப்பேன், உனக்கு ப்ரெஷரை போடுவேன், உனக்கு சம்பளத்தை கொடுக்க மாட்டேன், இப்படிலாம் சொன்னால் இது இன்டிமிடேஷன் த்ரெட். ஆடிட்டர்கிட்ட சொன்னால் போடா அப்படின்னு வந்துடுவேன் ஆடிட்டர்லாம். Which occurs when auditors are deterred from acting objectively with an adequate degree of professional skepticism. Which occurs when auditors are deterred from acting with adequate degree of professional skepticism. Basically, this will happen because of threat of replacement or disagreement with application of accounting principles, pressure, disapprobation, reduce work in response to reduce audit fees. Such threat attempt to intimidate auditors to deter from them acting objectively. அவ்வளோதான். இப்போது என்ன சொல்கிறான், இதெல்லாம் ஒரு 5 த்ரெட் இருக்குது, எல்லாம் ஈஸியான த்ரெட்ஸ். 6வது என்ன சொல்கிறேன், ரைட் அபவுட் த சேஃப் கார்டு ஆஃப் இண்டிபெண்டன்ஸ், சேஃப் கார்டு டு இண்டிபெண்டன்ஸ். சரிப்பா இவ்வளோ த்ரெட் இருக்குது, அது எப்படி காப்பாற்றுவேன், அதுக்கும் இருக்குது வழி. Chartered accountant is responsible to remain independent by taking into account by context in which they practice. The threats to independence and safeguard available to eliminate the threats. The following are the guidance
ஃபஸ்ட்டு ஃபார் த பப்ளிக் டு ஹேவ் கான்ஃபிடன்ஸ் இன் த குவாலிட்டி ஆஃப் ஆடிட். ஃபஸ்ட்டு பப்ளிக் நம்ம குவாலிட்டி கான்ஃபிடன்ஸ் கொடுக்கணும், நம்ம பண்ண ஆடிட்டு தரமாக தான் இருக்கணும். It is essential that the auditor should always be appears to be independent of the entities that they are auditing. It is essential that the auditor should always be. It is essential that auditor should always be and appears to be independent. It is essential. Yeah, first public have confidence in the quality of audit. It is essential that the auditor should always be appears in the independence of the entity. அது எப்போ ரொம்ப நீ எப்போயுமே இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படின்னா சரிடா நல்லாமே பண்ணுவான். In case of audit, a key fundamental principle of integrity, objectivity, professional skepticism, which necessarily requires auditor to be independent. இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கணும். Before taking any work, auditor must consider whether it involves threats to his independence. First, safeguard of independence. மூணு பாயிண்ட்னா இங்கே ஃபஸ்ட்டு பப்ளிக் உனக்கு கான்ஃபிடென்ட் வரணும், நீ பண்ணுறதுலாம் குவாலிட்டியான ஆடிட்டாக தான் இருக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீ இண்டிபெண்டன்ஸாக இருக்குன்னு எனக்கு தெரியணும். அந்த கீ ஃபண்டமெண்டல் பிரின்சிபல் அதை நீ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதுக்கப்புறம் நீ ஒரு வேலையில் ஒர்க் எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு இண்டிபெண்டன்ஸ் எதுவும் த்ரெட் அஃபெக்ட் பண்ணுதான்னு செக் பண்ணணும். 3 பாயிண்ட். அடுத்து சச் த்ரெட் எக்ஸிஸ்ட் இதுவும் இருந்துச்சு அப்படின்னா வித்ட்ரா, ஷுட் எய்தர் வித்ட்ரா த டாஸ்க் ஆர் டேக் சர்டன் ப்ரிகாஷன். ஒன்று விளையிரு இல்லை எது ப்ரிகாஷன் எடு. If the auditor unable to fully implement credible and adequate safeguard, then he must not accept. வித்ட்ரா பண்ணு இல்லை அதை எதுவும் எலிமினேட் பண்ண முடியுதான்னு பாரு. ஒன்றும் பண்ண முடியல ப்ரோ, இப்போ தூக்கி போட்டு வரட்டாமாமா அப்படின்ட்டு அவ்வளோதான். அப்போ 5 மைண்டு தான் சேஃப்கார்டு. சரியா? பப்ளிக்கு உனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கும், பப்ளிக் ஹவ் கான்ஃபிடன்ஸ், குவாலிட்டி ஆஃப் ஆடிட் இருக்கணும், அப்படி இண்டிபெண்டன்ஸ் அப்பேர்ஸ் இண்டிபெண்டன்ஸாக இருக்கணும். ரெண்டாவது கீ ஃபண்டமெண்டல் பிரின்சிபலாக இருந்தால் இன்டெகிரிட்டி, அப்ஜெக்டிவிட்டி, ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் வச்சு நெசசரிலி இருக்கணும் ஆடிட்டருக்கு. நீ ஒரு வேலையை அக்செப்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உனக்கு எதுவும் த்ரெட் இருக்கா உன்னோட இண்டிபெண்டன்ஸ் அஃபெக்ட் பண்ணுறதுக்கு செக் பண்ணு. அப்படி இருந்தால் அதை நீ ஒன்று வித்ட்ரா பண்ணு, இல்லை அதை ப்ரிகாஷன் அதை எலிமினேட் பண்ணு அந்த த்ரெட்டை. அப்படி ஒன்றால் எலிமினேட் பண்ண முடியலையா தூக்கி போட்டு வந்துடும் வேலையை. அடுத்து 7வது ரைட் ஷார்ட் நோட் ஆஃப் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம். அவ்வளோதான். இப்போ தான் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் படிச்சில அப்படின்னா என்ன ஒன்றும் இல்லை, பெரிய இது இல்லை, ஈஸியாக என்னண்ணா ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் ஃபஸ்ட்டு ஆட்டிடியூடு கொஸ்டினிங் மைண்ட். இப்போ சொல்கிறேன் கிளைண்டு, ஓகே சார் இது 10,000 தான் சார், எப்படி 10,000 இருக்கும், தட்ஸ் அ ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம். கேட்கணும் கொஸ்டினிங் மைண்ட், பீயிங் அலர்ட், unusual situation and critical assessment of audited evidence. Professional refers to the attitude of a questioning mind, being alert to unusual situation. Professional skepticism include being alert to the following situation. For example, audit evidence that contradicts other audit evidence obtained. Audit evidence contradicts other audit evidence obtained. Professional skepticism include professional skepticism அப்படின்னா என்னென்னா includes alert of following situation. இதெல்லாம் alert ஆகும். Audit evidence that contradicts other audit evidence. Audit evidence contradicts audit evidence இன்னொரு audit evidenceக்கும் கான்ட்ராடிக்ட்ஸ் ஆகுதா, ஆனால் நீ அலர்ட்டாக இருக்கணும், என்னன்னு கேட்கணும். இன்ஃபர்மேஷன் தட் பிரிங்ஸ் இன் டு கொஷின் த ரிலையபிலிட்டி ஆஃப் டாக்குமெண்ட் அண்ட் ரெஸ்பான்ஸ் இன்க்யூர் டு தி யூஸ்டு ஆடிட் எவிடன்ஸ் brings into question the reliability of the document and responses to the inquiries. This is a condition that indicates possible fraud. Requirement of additional procedures that require under the CS. அவ்வளோதான் 4 பாயிண்ட். ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் பீயிங் இன்க்ளூட் அலர்ட். எப்பப்போ அலர்ட்டாக இருக்கணும் அப்படின்னா 4 விதத்தில் நீ அலர்ட்டாக இருக்கணும். நீ ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசனாலே நீ அலர்ட்டாக தான் இருப்ப. சரி, இந்த 4 இதில் நீ கண்டிப்பாக அலர்ட்டாக இருக்கணும். என்னென்னா ஆடிட் எவிடன்ஸ் கான்ட்ராடிக்ட் அதர் ஆடிட் எவிடன்ஸ். இந்த ஆடிட் எவிடன்ஸ்க்கு அந்த ஆடிட் எவிடன்ஸ் பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம் இன்ஃபர்மேஷன் பிரிங்ஸ் கொஸ்டினிங் த ரிலையபிலிட்டி ஆஃப் த டாக்குமெண்ட் பாசிபிள் ஃப்ராட் இருக்கலாம் பார்க்கலாம். அப்படின்னா நீங்கள் கேட்கணும், இல்லை அடிஷனல் ப்ரொசீஜர் உனக்கு விஷயம் வேணும் அப்படின்னு தேவைப்பட்டால் நீ ப்ரொஃபஷனல் இதை பண்ணணும். மெயின்டெனன்ஸ் ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் த்ரோட் ஆடிட் இஸ் நெசசரி ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப். ஃபுல்லாக நீ ப்ரொஃபஷனல் ஸ்கெப்டிசிசம் வேதனை வேணும், அப்படியே கொஸ்டினிங் அது இதாகும் அப்படின்னா ரெடியூஸ் த ரிஸ்க் ஆஃப் ஓவர் லுக்கிங் அன்யூஷுவல் சர்க்கம்ஸ்டன்ஸ்,
over generalizing while taking decision from audit observation, taking inappropriate decision regarding nature, timing, extent of the audit procedure. இதெல்லாம் வந்து இந்த ரிஸ்க்கெல்லாம் ஓவர்லுக்கிங் அன்யூஸ்வல் சர்க்கம்ஸ்டன்ஸ் அது கம்மியாயிரும். இது அன்யூஸ்வல் சர்க்கம்ஸ்டன்ஸ் கம்மியாயிரும் நீ வந்து ஸ்கெப்டிசிசம் வந்தீங்கன்னா. ஓவர் ஜெனரலைஸ்டு ஒயில் டேக்கிங் டிசிஷன் ஆடிட் அப்சர்வேஷன் இன்னப்ரேட் டிசிஷன் எடுக்கிறதும் கம்மியாயிரும். The auditor may accept records and documents as genuine unless the auditor has reasons to believe a contrary. Auditor may accept a record and document as genuine unless the auditor has reasons to believe contrary. Nevertheless, the auditor is required to consider the reliability of the information to be used as audit evidence in case of doubt about the reliability of information or indication or possible fraud.